Taste the Daily. அரக்கோணம் பாலியல் வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண் தான் திமுக அரசின் காவல்துறையால் மிரட்டப்படுவதாக கண்ணீருடன் காணொளி வெளியிட்டுள்ளார். உங்களுக்கு வெட்கமாகவே இல்லையா ஸ்டாலின்? ஏன் தெய்வச் செயலை இப்படி காத்து நிற்கிறது திமுக என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. தெய்வ செயலை காப்பாற்றுவதன் மூலம் பின்னால் பெரும் அரசியல் முதலை ஏதேனும் மறைக்கப்பட்டு காக்கப்படுகிறதா என எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி. பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்கும் வரை எங்கள் கேள்விகள் ஓயாது எனவும் திட்டவட்டம். திமுக கவுன்சிலரின் கையில் நவீன துப்பாக்கி எப்படி வந்தது என்ற கேள்விக்கு என்ன பதில் வைத்திருக்கிறார் ஸ்டாலின் என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. சட்டம் ஒழுங்கு இந்த லட்சணத்தில் நாறிக்கொண்டிருப்பதற்கு ஒரு நல்ல முதலமைச்சராக இருந்தால் வெட்கி தலைகுனிய வேண்டும் எனவும் விமர்சனம். வேலூர் அருகே 16 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கூலி தொழிலாளி போக்சோவில் சிக்கினான். ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ள அவலம். விழுப்புரம் அருகே 10 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றுக்கொண்டு பெண்ணை காதலித்து ஏமாற்றிய மோசடி ஆசாமியை காப்பாற்றும் காவல்துறையை கண்டித்து பாதிக்கப்பட்ட பெண் தர்ணா போராட்டம். தமிழகம் முழுவதும் பாலியல் தொல்லைகளால் பாதிக்கப்படும் பெண்களை ஏவல்துறை மிரட்டி வரும் நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் உல்லாசமாக தெருக்கூத்து நடத்தும் அவலம். கோவையில் திருமணமான பெண்களை காதல் வலையில் வீழ்த்தி மிரட்டி பணம் பறித்து வந்த காமுகன் சிக்கினான். ஸ்டாலின் ஆட்சியில் பாலியல் குற்றங்கள் நடைபெறாத நாட்களே இல்லை என்கிற சூழல் இருப்பதாக மக்கள் வேதனை. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் இன்று தீர்ப்பு. ஞானசேகரனுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் நிரூபணமாகி இருப்பதாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் ஞானசேகரன் குற்றவாளி என தீர்ப்பு வருமா என மக்கள் எதிர்பார்ப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூரில் நண்பனை தாக்கியவரிடம் தகராறில் ஈடுபட்ட பெயிண்டர் காரில் கடத்தி கொலை செய்யப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல்துறை ஆழ்ந்த கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் கொலை சம்பவங்கள் சர்வ சாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே நூலகத்திற்குள் புகுந்து இளைஞரை சரமாரியாக வெட்டிய மதுபோதை கும்பல். ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதால் நூலகம் போன்ற பொது இடங்கள் கூட கொலைக்களமாக இருப்பதாக மக்கள் வேதனை. கோவையில் செல்போனால் 2 குற்றவாளிகளுக்கு இடையே ஏற்பட்ட சண்டையில் ஒருவர் கொலை. ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை திறனற்று இருப்பதால் கொலை சம்பவங்கள் அரங்கேறி வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே 10 கிலோ கஞ்சா சிக்கியது. ஸ்டாலின் ஆட்சியில் இளைஞர்களின் எதிர்காலத்தை சீரழிக்கும் கஞ்சா புழக்கம் அதிகரித்திருப்பதாக பெற்றோர் ஆதங்கம். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரம் அருகே கஞ்சா விற்ற ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த 2 உட்பட 3 பேர் சிக்கினர். விடியா ஸ்டாலின் அரசின் காவல்துறை விழிப்புடன் இல்லாததே போதைப் பொருட்கள் புழக்கத்திற்கு காரணம் என மக்கள் வேதனை. சென்னை அம்பத்தூரில் இளைஞர்கள் வாழ்வை சீரழிக்க 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பிரவுன் சிகரை வைத்திருந்த மேற்கு வங்காள நபர் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் சென்னை மற்றும் புறநகரங்களில் போதைப் பொருட்கள் பகிரங்கமாக விற்பனை செய்யப்பட்டு வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஈரோடு மாவட்டம் சித்தோடு பகுதியில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க கொண்டு சென்ற 500 போதை மாத்திரைகள் சிக்கின. ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகம் போதை வியாபாரிகளின் கேந்திரமாகும் அவலம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட லாட்டரி விற்பனையில் ஈடுபட்டவர் சிக்கினார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தமிழகத்தை சீரழிக்கும் சட்டவிரோத செயல்கள் அதிகரித்திருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூரில் கடந்த மார்ச் மாதம் திமுக பொதுக்கூட்டத்திற்காக வைக்கப்பட்ட ராட்சத கட் அவுட் ஆட்டோ மீது விழுந்த விவகாரம்
தேசிய மனித உரிமைகள் ஆணையம் வழக்கு பதிவு செய்து விசாரணை. தமிழ்நாட்டில் சுகாதாரத்துறை அதல பாதாளத்திற்கு சென்று கொண்டிருக்கும் நிலையில் அமெரிக்காவில் ஓட்டுநர் இல்லா காரில் ஒய்யாரமாக வலம் வந்த அமைச்சர் மாசு வெளிநாடுகளில் எப்படி மருத்துவம் பார்க்கிறார்கள் என்பது குறித்து ஆய்வு செய்யாமல் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கே டஃப் கொடுக்கும் வகையில் மக்களின் வரிப்பணத்தில் உற்சாகமாக ஊர் சுற்றுவது நியாயமா அமைச்சரே என மக்கள் கேள்வி. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அரசு மருத்துவமனையில் புற நோயாளிகள் பிரிவில் மாலை நேரத்தில் மருத்துவர்கள் இல்லாததால் நோயாளிகள் கடும் அவதி. சுகாதாரத்துறையை கண்டுகொள்ளாமல் துறை அமைச்சர் அமெரிக்காவில் உற்சாகமாக சுற்றி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே அரசு பேருந்தின் முன்பக்க டயர் வெடித்து புகை வெளிவந்ததால் பேருந்திலிருந்து அவசரமாக வெளியேறிய பயணிகள். ஸ்டாலின் அரசு போக்குவரத்து துறை பேருந்துகளுக்கான டயர் உள்ளிட்ட தளவாடங்களை தரமான பொருட்களாக இல்லாமல் தரமற்ற பொருட்களை வாங்கித் தருவதால் இது போன்ற சம்பவங்கள் தொடர்கதையாகி வருவதாக ஊழியர்கள் குற்றச்சாட்டு. நீலகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் 3வது நாளாக மழை பெய்து வரும் நிலையில் 20 இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டு சாலைகளில் மரங்கள் விழுந்ததால் போக்குவரத்திற்கு தடை. மழை எச்சரிக்கையை வனத்துறை, பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறையினர் முறையாக பின்பற்றாததால் இது போன்ற அவலம் தொடர்வதாக மக்கள் குற்றச்சாட்டு. நீலகிரி மாவட்டம் உதகையில் நிவாரண முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்கள் ஆண்டிமுத்து ராசாவை முற்றுகையிட்டதால் பரபரப்பு. மழையால் தங்களது வீடுகள் சேதமடைந்ததால் புதிய வீடு கேட்டு போராட்டம் நடத்திய நிலையில் உரிய பதில் அளிக்காமல் சென்றதால் மக்கள் அதிருப்தி. நான் உடனே கலெக்டர் சொல்லிட்டேன், டிஆர் ரோடு சொல்லிட்டேன், இடம் பார்க்க சொல்லிட்டேன். அதுலயே கட்ட முடியுமா இல்ல பக்கத்துல இடம் பார்த்து காமிச்சிருக்கேன். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே மழை காரணமாக மண் சரிவு ஏற்பட்டுள்ள நிலையில் ஸ்டாலின் அரசு போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. நகராட்சி மூலம் கொண்டுவரப்பட்ட மணல் மூட்டைகளை அபாயகரமான இடங்களில் அடுக்கி வைக்காமல் சாலையிலேயே வீசி சென்ற அவலம். எங்கள் வீட்டுக்கார் இல்லாத நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வீடை கட்டினேன். இப்போ மழைக்கு எல்லாம் கம்ப்ளீட்டாக தரமாட்டான மாதிரி ஆயிடுச்சு. எங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் இல்லை. கவுன்சிலர்கிட்ட போய் சொன்னால் என்னமோ பண்ணுங்கம்மா எனக்கு தெரியாதுன்றாங்க. வந்து எட்டி பார்க்கறதில்ல. நாங்கள் சின்ன பிரச்சனைக்கு போய் அங்கே தண்ணிக்கு இன்னைக்கு ஏதாவது ஹெல்ப் கேட்டு போனால் கூட 3 ரோட்டில் போய் உட்காருங்க, எங்ககிட்ட ஏன் வரீங்கன்னு அந்த கவுன்சிலர் அப்படி பேசுகிறார். ஒடிசா கடலோர பகுதிகளை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. காற்றழுத்த தாழ்வு பகுதி 48 மணி நேரத்தில் வடக்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுவடையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல். பருவமழையின் போது பெரும் சேதத்தை சந்திக்கும் கொசஸ்தலை பகுதியில் 3050 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் நிரந்தர வெள்ளத்தடுப்பு பணிகள் ஆகஸ்ட் மாதத்தில்தான் முடியும் என சென்னை மாநகராட்சி அறிவிப்பு. கோடை காலத்திலேயே பணியை துரிதப்படுத்தாமல் பருவமழை தொடங்கிய பிறகு மக்களை வெள்ளத்தில் தத்தளிக்க முடிவெடுத்துவிட்டதா ஸ்டாலின் மாடல் என மக்கள் கேள்வி. சென்னை மாநகராட்சிக்கு தனி பேரிடர் மேலாண்மை குழுவை அமைத்திருப்பது மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மழைநீர் வடிகால்வாய்கள் இந்த முறையும் தோல்வியை தழுவியுள்ளனவா, சென்னைக்கு வெள்ள அபாயம் இருக்கிறதா இல்லையா என்பதை ஸ்டாலின் அரசு வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை. தஞ்சை அருகே பட்ட பகலில் கார் கண்ணாடியை உடைத்து 87,000 ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை மீதும் சட்டத்தின் மீதும் பயம் இல்லாததால் பட்ட பகலிலேயே இதுபோன்ற அவலங்கள் தொடர்வதாக மக்கள் குற்றச்சாட்டு. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே குடிநீருடன் கழிவுநீர் கலந்து வருவதால் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் குடிநீருக்கு கூட போராட்டம் நடத்த வேண்டிய அவலம் ஏற்பட்டிருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு.
திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே அரசு பேருந்தை சிறைப்பிடித்து காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள். 3 மாதங்களுக்கு மேலாக குடிநீரை முறையாக விநியோகம் செய்யவில்லை என்றும் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் குற்றச்சாட்டு. 11 புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை திறப்பதாக சொல்லி கட்டிடமே இல்லாத கல்லூரிகளுக்கு வெள்ளை நிறத்தில் ஒரே ஒரு கல்வெட்டை திறந்து விளம்பரம் செய்யும் ஸ்டாலின். குன்னூர், செய்யூர், சென்னை நங்கநல்லூர் ஆகிய பகுதிகளில் பாழடைந்து கிடக்கும் அரசு பள்ளிகளில் கல்லூரியும் தற்காலிகமாக இயங்கும் என அறிவிக்கப்பட்டதால் மக்கள் ஆத்திரம். இந்தியாவில் எந்த ஒரு மாநில அரசும் செய்யாத சாதனையாக ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரியை தமிழகத்திற்கு கொண்டு வந்தார் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே. பழனிசாமி. புலியை பார்த்து பூனை சூடு போட்டு கொண்ட கதையாக படிப்பதற்கு எந்த வசதியும் இல்லாமல் 11 கலைக்கல்லூரிகளை திறந்து மாணவர்களின் எதிர்காலத்தை சீரழிக்க துணிந்துவிட்டார் ஸ்டாலின் என மக்கள் விமர்சனம். கட்டிட வசதியே இல்லாமல் அவசரமாக 11 கலைக்கல்லூரிகளை திறக்க காரணம் என்ன? அடுத்த ஆண்டு தேர்தல் வருவதால் ஸ்டாலின் அரசு மக்களை ஏமாற்றுகிறதா? பணத்திற்காக கட்டமைப்பில்லாத கல்லூரிகளை நடத்தும் சில தனியார்களுக்கும் மாணவர்களின் நலனில் அக்கறையின்றி கல்லூரிகளை திறக்கும் ஸ்டாலினுக்கு என்ன வித்தியாசம் என மக்கள் கேள்வி. ஸ்டாலின் அரசின் பொய் வாக்குறுதிகளால் வேலை வாய்ப்பின்றி தவிக்கும் தமிழக இளைஞர்கள். 6 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு ஈர்ப்பு, 14 லட்சம் வேலைவாய்ப்புகள் என ஸ்டாலின் அரசு சொன்னதில் 5% கூட நிறைவேற்றப்படாததால் தமிழக இளைஞர்கள் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு செல்வது அதிகரித்திருப்பதாக தகவல். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே பணிச்சுமை காரணமாக அரசு ஓட்டுநர் தீக்குளிக்க முயன்ற சம்பவத்தால் அதிர்ச்சி. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் பணி அழுத்தம் அதிகமாகிவிட்டதாக அரசு பேருந்து ஊழியர்கள் வேதனை. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே நெல் கொள்முதல் நிலையத்தில் மழையில் நனைந்து சுமார் 16,000 நெல் மூட்டைகள் சேதம். வெற்றி விளம்பரம் செய்யும் ஸ்டாலின் அரசு தங்களது வாழ்வாதாரத்தை நசுக்குவதாக விவசாயிகள் வேதனை. ஏழை எளிய மக்களும் திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகளை குறைந்த செலவில் செய்ய அதிமுக அரசால் கட்டப்பட்ட அம்மா மண்டபங்களை தனியாருக்கு தாரை வார்க்கிறதா ஸ்டாலின் அரசு? சென்னையில் 22 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அரசால் கட்டப்பட்ட 2 அம்மா திருமண மண்டபங்களை தனியாருக்கு விற்பனை செய்ய முடிவு செய்திருப்பதாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் தெரிய வந்ததால் அதிர்ச்சி. சென்னையில் உள்ள அமெரிக்க துணை தூதரகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் அதிர்ச்சி. பள்ளிகளில் தொடங்கி ஸ்டாலின் அமெரிக்கா சென்ற விமானம் தொட்டு தற்போது தூதரகம் வரை வெடிகுண்டு மிரட்டல் விடப்படும் நிலையில் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கிறதா காவல்துறை என மக்கள் கேள்வி. காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் முருகன் கோவிலில் வைகாசி 2ஆம் செவ்வாய்க்கிழமையொட்டி சிவவாத்தியங்கள் முழங்க வள்ளி தெய்வானையுடன் வெள்ளித்தேரில் எழுந்தருளிய முருகப்பெருமான். பக்தர்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற பக்தி கோஷத்துடன் பக்தர்கள் வழிபாடு. உதகையில் அரசு பேருந்து நடுவழியில் நிறுத்தப்பட்டு பயணிகள் இறக்கிவிடப்பட்ட அவலம். ஸ்டாலின் அரசின் போக்குவரத்துறை முறையாக பேருந்து வசதிகளை ஏற்படுத்தி தராததால் பயணிகள் கடும் அவதி. திண்டுக்கல் மாவட்டத்தில் மாம்பழங்கள் அதிக விளைச்சல் இருந்தும் விலை இல்லாத காரணத்தினால் தினமும் 5,000 டன் மாம்பழங்களை வீணாகும் அவலம். பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் முக்கணி திருவிழாவாக அரசு கொண்டாட வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தல். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே கிராமப்புறங்களில் 5 மணி நேரத்திற்கு மேலாக மின்வெட்டு ஏற்பட்டதால் பொதுமக்கள் அவதி. தடையற்ற மின்சாரத்தை வழங்கிட திறனற்ற ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை. திருப்பூர் மாவட்டம் பொம்மநாயக்கன் பாளையம் ரேஷன் கடையில் சர்க்கரைக்கு பதிலாக புழுக்களுடன் சர்க்கரை தூள் வழங்கியதால் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி. தூளாக வரக்கூடிய சர்க்கரை மூட்டையை பொதுமக்களுக்கு விநியோகிக்கக்கூடாது என பலமுறை அறிவுறுத்தியும் கேட்பதில்லை என குற்றச்சாட்டு.
நீலகிரி மாவட்டம் குந்தா பகுதியில் பெய்து வரும் மழை காரணமாக மின் மாற்றியில் ராட்சத மரம் விழுந்ததால் கடந்த 4 நாட்களாக மின் இணைப்பு இன்றி பொதுமக்கள் கடும் அவதி. ஸ்டாலின் அரசின் மின்சாரத்துறை சேவைகளை முறையாக வழங்காமல் அலட்சியமாக இருப்பதாக குற்றச்சாட்டு. புதுக்கோட்டை அருகே துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுக்கு சால்வை அணிவிக்க வந்தவருக்கு பறிபோன 50,000 ரூபாய். பணத்தை பறிகொடுத்த அரசு வழக்கறிஞர் மற்றும் அவரது மனைவி கதறி அழுத சம்பவத்தால் பரபரப்பு. தென்காசியில் அரசு மருத்துவமனையில் காயமடைந்த பெண்ணிற்கு சிகிச்சை அளிக்காமல் பணம் தருமாறு கேட்ட மருத்துவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட திமுக மாவட்ட கவுன்சிலர். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் திமுகவினரே கடும் இன்னலுக்கு ஆளாகும் அவலம். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அரசு மருத்துவமனையில் ஆண்கள் வார்டில் நாய்க்குட்டி போட்ட அவல நிலை. மருத்துவமனையை முறையாக பராமரிக்கப்படுகிறதா என பார்க்காமல் திறனற்ற ஸ்டாலின் அரசின் சுகாதாரத்துறை என்னதான் செய்கிறது என பொதுமக்கள் ஆவேசம். கோவையில் பெய்த மழையால் நொய்யல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு குளங்களுக்கு நீர் வராததால் விவசாயிகள் வேதனை. ஸ்டாலின் அரசு குடிமராமத்து பணிகளை முறையாக மேற்கொள்ளவில்லை என குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டில் இலங்கை தமிழர் வீட்டில் 15 சவரன் நகை பணம் கொள்ளை. ஸ்டாலின் ஆட்சியில் துணிகர கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் அதனை தடுக்காமல் காவல்துறை என்னதான் செய்து கொண்டிருக்கிறது என மக்கள் கேள்வி. கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் பிரிவாணி உணவகத்தில் குழம்பில் பல்லி இருந்ததால் வாடிக்கையாளர் அதிர்ச்சி. ஸ்டாலின் ஆட்சியில் உணவு கட்டுப்பாட்டுத்துறை பெயருக்கென்று ஆய்வு நடத்துகிறதா என மக்கள் கேள்வி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே நண்பர்களுடன் மது அருந்திய இளைஞர் குளத்திலிருந்து சடலமாக மீட்பு. திமுக ஆட்சியில் போதை கலாச்சாரத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்காததால் மர்மமான முறையில் உயிரிழப்புகள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மும்பையில் வெளுத்து வாங்கும் தென்மேற்கு பருவமழை. கனமழை காரணமாக மரம் முறிந்து விழுந்து இளைஞர் பலி. ஐபிஎல் போட்டியின் கடைசி லீக் ஆட்டத்தில் ஜித்தேஷ் சர்மாவின் அதிரடி பேட்டிங்கால் லக்னோவை வீழ்த்தி பெங்களூரு அணி அசத்தல். பெங்களூரு அணி வெற்றி பெற்றதன் மூலம் தகுதிச் சுற்று போட்டிக்கு 2வது இடத்தை உறுதி செய்ததால் ரசிகர்கள் உற்சாகம். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் முன்னணி வீரர் ஜோகோவிச் 2வது சுற்றுக்கு தகுதி. அமெரிக்காவின் மெக்கன்சி மெக்டொனால்டை 6-3 என்ற நேர் செட் கணக்கில் வீழ்த்தி அபாரம். அபிஷன் ஜீவிந்த் இயக்கத்தில் சசிகுமார் சிம்ரன் நடிப்பில் வெளியாகியுள்ள டூரிஸ்ட் ஃபேமிலி வரும் ஜூன் 2ஆம் தேதி ஜியோ ஹாட்ஸ்டார் OTT தளத்தில் வெளியாகிறது.